ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார், அவரை சந்திக்க போயிருந்தேன். அந்த மனிதர் இடத்துல போய் சந்திச்சு பேசுற நேரம் ஹசரத் கண் கலங்குறாரு. ஹசரத் கண் கலங்கி விட்டு சொல்றாரு, ஹசரத் என் மகனுக்கு நான் எல்லாம் கொடுத்துட்டேன் ஹசரத், மாஷா அல்லாஹ் படிப்பு கொடுத்திருக்கிறேன். எந்த அளவுக்குண்டா இன்றைக்கு அவன் ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு நாட்டில இருந்து எனக்கு கோல் எடுப்பான். ஒவ்வொரு நாட்டில இருக்கிறான், அந்த அளவுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறேன். ஆனா அவர் சொன்ன விடயம், ஹசரத் ஒரே ஒரு விடயம், நான் மார்க்கத்தை மட்டும் கொடுக்கல, நான் இன்னைக்கு நோயாளியா இருக்கிறேன், வீட்டுல நான் நோயாளியா இருக்கிறேன். என் மகன் 4 மாசத்துக்கு பின்னால கோல் எடுத்தான். 4 மாசத்துக்கு பின்னால கோல் எடுத்து, பாப்பா எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, இது எனக்கு செஞ்சு அனுப்புறீங்களா சொல்லிட்டு போனை வைக்கிறான். பாப்பா நீங்க சுகமாயிக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல ஹசரத். எனக்கு இப்பதான் நினைக்குது ஹசரத், நான் இவனுக்கு கொடுத்த அறிவை விட இவனுக்கு நான் முக்கியமா மார்க்கத்தை தானே கொடுத்திருக்கணும். நான் இந்த மார்க்கத்தை கொடுக்காததுதான் இன்னைக்கு அடிப்படை காரணமா இருக்குது. அந்த மனுஷன் கண்ணியமானவர்கள் அன்றைக்கு பள்ளிக்கு வந்திருந்தாரு. மிக கவலையா இருந்துச்சு. அன்றைக்கு நான் தாலீம் வாசிச்சு கொண்டிருக்கிறேன். ஹசரத் அந்த தந்தையினுடைய அந்த நிலவரங்கள், தந்தையை பார்ப்பதுல என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ற விடயத்தை வாசிச்சு கொண்டிருக்கிற நேரம், ஹசரத் திருப்பி ஒரு 2 முறை வாசிங்க ஹசரத், நான் அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி என் மகனுக்கு நான் அனுப்புறேன் ஹசரத். கவலைப்படுறார். கண்ணியமானவர்களே, நான் இதுதான் சொல்றேன், எங்கட பிள்ளைக்கு மார்க்கம் கொடுக்கப்படலண்டா சத்தியமாக நீங்க நினைச்சு கொள்ளுங்க, அவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல விட்டு செல்லும் செல்வத்துல ஆகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? துவா செய்யக்கூடிய குழந்தைய இந்த ஊர்ல விட்டுட்டு போங்க, நீங்க பிறந்த இடத்துல விட்டுட்டு போங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ஜனாசா வீட்டுகளுக்கு போறோம். ஜனாசா வீட்டுக்கு போனா ஜனாசா வீட்டுல 2 மையத்து, வாப்பா மௌத்தாயினா மகனும் சேர்ந்து மௌத்தாயிதான் இருக்கிறான். மகனை பார்த்தா ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். தண்ணி எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு தெரியா, கஃபனை கிழிக்கிற இடத்துல எப்படி கிழிக்கிறது தெரியா. கண்ணியமானவர்களே, ஜனாசாக்கு வந்து இறங்குறீங்க தெரியுமா? கடல் தாண்டி ஜனாசாக்கு வந்து இறங்குறான் மகன். பல மைல் தூரம் தாண்டி வந்து இறங்குற மகன். கண்ணியமானவர்களே, ஹசரத் தொழுவிக்கிறதுக்கு மகனை தேடினா அந்த மூலையில உட்கார்ந்து எங்கேயாச்சும் உட்கார்ந்து இருப்பான். அப்படியான ஒரு பயணம் தேவை கண்ணியமானவர்களே. அப்படியான ஒரு வாப்பாவை பார்க்கறதுக்கு வரணுமா? கண்ணியமானவர்களே, நான் எங்க போனாலும் சொல்ற ஒரு விடயம்,